Hello everyone. So myself Jay Ganesh from K. Ramakrishnan College of Technology. So our institution is autonomous institution. So myself from EEE departments, electrical and electronics engineering departments. So currently from our department we are doing many industrial related products and different products and projects for various platforms. And so what I'm going to do in this video is I'm going to show you a sample project which was done by our student, past two students, that was guided by me. So that project was water management system. So before lastly I will show the demonstration video of that project. So before that I just want to share what is the concept of that project. So I just want to explain some terms in Tamil. Okay, so இன்னும் கொஞ்ச காலத்துல வந்து இப்பவே பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த தண்ணி பிரச்சனை அதிகமா இருக்கு in our country, especially in Tamil Nadu. So முக்கிய காரணம் என்னன்னா they are not saving the water. So if I want to save the water, I need to control the usage of the water by the public. So in this project we are focusing on starting from the education institutions and hostels, then apart from that residential buildings. So இந்த மாதிரி இடங்கள்லாம் water wastage அதிகமாக இருக்குது. So this project focus on controlling and managing the water resources. So இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, so we will be giving like a mobile phone prepaid. So we need to recharge some amount of liters of water. They have to utilize that amount only. If they are utilized it, then they have to seeking for some more water with the authorities. So by this way we can easily manage and control the water. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் வந்து நான் டெய்லி யூசேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 50 லிட்டர் தண்ணி இருக்குது அப்படின்னா we will be fixing ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 50 லிட்டர் ஒரு வீட்டுக்கும் கொடுத்துருவோம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் 6 o'clock ஈவினிங் 6 o'clock வரைக்கும் ஒரு 50 லிட்டர்ஸ் நம்ம கொடுத்துருவோம். ஸோ இதை அவங்க மொபைல் ஆப்லேயே வந்து பார்த்துக்கலாம். அந்த மொபைல் ஆப்பில் அவங்க லாகின் வீட்டு நம்பர் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ 50 லிட்டர்ஸ் செட் ஆகிடும். ஸோ எவ்ரிடே அவங்க யூட்டிலைசேஷன் குறைய அந்த 50 லிட்டர்ஸ்ன்றது என்ன ஆகிட்டே வரும் அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ வி நோ தட் கன்சப்ஷன். இந்த மாதிரி நம்ம ஒரு லிமிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா வி கேன் ஈஸிலி சேவ். அவங்க வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இஃப் தே கிராசஸ் தேர் லிமிட் 50 லிட்டர் தாண்டிட்டாங்க அப்படின்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மேனேஜர் ஆர் அத்தாரிட்டிஸ் அவங்களுக்கு வந்து திருப்பி அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா they have to send a message, then he will activate it for additional payment. இந்த மாதிரி நம்ம ஒரு லிமிட்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் கொடுத்தோம் அப்படின்னா we can easily save the water. ஸோ இதுதான் என்னுடைய அப்ஜெக்டிவ். ஸோ இதை வந்து நான் ஒரு சின்ன ப்ரோட்டோடைப்பாக அவர் ஸ்டூடெண்ட் டிசைன் அண்ட் ஐ வில் ஷோ த வீடியோ. ஓகே. So before entering into the demonstrations, I am just showing the project description, that prototype description. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பிக்சர்ஸ் இருக்குது இங்கே. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோலர் சைடு. ஐ மீன் அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்கூலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்கூல் ஹாஸ்டல்லையோ எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த வார்டனுடைய கண்ட்ரோல் ரூம் இது தான் இந்த ரைட் சைடு இருக்கிற பிக்சர். ஸோ இங்கே வந்து லெவல் செலக்டர், இங்கே வந்து கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே வரும். எந்தெந்த ரூமுக்கு எவ்வளோ லெவல் வாட்டர் செட் பண்ணணுன்றது இந்த லெவல் செலக்டர் மூலமாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம செட் பண்ணோனையும் இங்கே வந்து நான் டெமான்ஸ்ட்ரேஷனுக்காண்டி 2 ரூம் செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே லெஃப்ட் சைடு வீடியோ பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 2 டேப் இருக்கும், 2 ரூமுடைய டேப்பு. ஸோ இங்கே நான் எவ்வளோ செட் பண்ணுறேனோ, இங்கே 50 லிட்டர் செட் பண்ணேன் அப்படின்னா 50 லிட்டர் அங்கே வந்தோடனையும் அந்த வேல்வ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஸ்டாப் ஆயிரும். அதை ரீட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து வாட்டர் ஃப்ளோ சென்சார் ஒன்று யூஸ் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக கட்டாக இருக்குது சொலினாய்ட் வேல்வ். ஸோ இங்கே இருக்கிற கண்ட்ரோல் மூலமாக அங்கே ஈஸியாக கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ இது மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஈஸிலி கண்ட்ரோல். ஓகே. ஸோ இதோட வீடியோ டெமான்ஸ்ட்ரேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லெவல் செலக்டர் மூலமாக நான் வந்து 10 லிட்டர்ஸ் வந்து செட் பண்ண போகிறேன். நம்மளுடைய டொமஸ்டிக் பர்பஸ்க்காக 2 டேப் இருக்குது. ஸோ செட் வேல்யூவில் 10 அப்படின்றத நான் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணோனையும் இட் வில் பி ஸ்டார்ட் ஒர்க்கிங். இப்போ W1 W2 அப்படின்னு சொல்லி இங்கே 2 இருக்குது. ஸோ இதில் வந்து வாட்டர் டேப் 1, வாட்டர் டேப் 2 ஃபார் 2 ஹவுசஸ். ஓகே. W1ன்றது ஃபஸ்ட் ஹவுஸ், W2ன்றது செகண்ட் ஹவுஸ். இங்கே வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். வாட்டர் அங்கே ஃப்ளோ ஆக இங்கே டேட்டா வந்து ரீட் ஆகிட்டே இருக்கும். W1ல் எவ்வளோ ரீட் ஆகிருக்கு, W2ல் எவ்வளோ ரீட் ஆகிட்டு இருக்குன்னு இங்கே ஷோ இருக்கும். வாட்டர் இப்போ இங்கே ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. ஒன்ஸ் இங்கே எப்போ வந்து 10 அச்சீவ் ஆகுதோ, 10 இங்கே ரீச் ஆனோடனே அங்கே வாட்டர் டேப்பில் இப்போ 8 இங்கே காட்டுது. ஸோ இப்போ அந்த W2 10 ரீச் ஆனோடனையும் இப்போ அங்கே வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா ஆஃப் ஆகிடும் டேப். ஸோ W1 இன்னொன்று கம்ப்ளீட் ஆகலை. ஒன்ஸ் அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா இட் வில் பி ஸ்டாப்.
இந்த டெமான்ஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 டேப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் 2 ஹவுஸ்க்கு. ஸோ இதே மாதிரி வி கேன் யூஸ் மெனி ஹவுசஸ். ஒரு வீட்லேயும் இந்த மாதிரி நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா வி கேன் ஈஸிலி கண்ட்ரோல் தி வாட்டர் ஃப்ளோ. இது மூலமாக நம்ம ஈஸியாக வாட்டர் ஸ்கேர்சிட்டியை வந்து குறைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா யூ கேன் லைக் இட். இதில் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் டைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.